சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ரவிக்கிட்ட போயிட்டு மீனா எப்படி இருக்காங்கன்னு தெரியல, நம்ம போய் மீனாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முத்துக்கும் அன்னிக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்ம இந்த நேரத்தில் அவங்க பக்கத்தில் போனால் ஆறுதலாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அது கோபமாக கூட மாறிடலாம். வேண்டாம் விட, அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்லிடுறாங்க. இருந்தாலையும் மீனாவுக்கு ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ரவியும் ஸ்ருதியும் வந்து மீனாவை பார்க்குறாங்க. மீனா அந்த இடத்துல இருக்கிறதே இல்லை. அதுக்கு அடுத்ததாக எல்லா இடத்துலையும் மீனாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே மீனா இல்லை. சரி, ஒருவேளை மொட்டை மாடியில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே நம்ம முத்து மட்டும்தான் இருக்காங்க. முத்து கிட்ட போயிட்டு மீனா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவள் எங்கே போனா எனக்கு என்ன, அவள் கீழே தான் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து வீடு ஃபுல்லாக தேடியாச்சு, மீனா எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு முத்து இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் முத்து இருந்துட்டு கீழே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்து பார்த்தா முத்து அங்கே மீனா அங்கே இல்லவே இல்லை. அதுக்கு அடுத்ததான் மீனாவை தேடி எல்லாருமே ஒரு ஒரு பக்கமாக தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். மீனாவை காணோம் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாவை காணுமா? டே முத்து, அதுக்கப்புறம் மீனாவை நீ ஏதாச்சும் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் கண்ணு முன்னாலே நீ நிற்காத, உன்னை பார்க்கவே எனக்கு அவ்வளோ கோவம் வருது, தயவு செஞ்சு எங்கேயாவது கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.